நல்ல வேலைடா, யாரும் இல்ல. இதான் நம்மள வா வான்னு கூப்பிடுது. சரி, வேலையை ஆரம்பிச்சிருவோமா? ஏட்டா எப்ப பார்த்தாலும் இதை வச்சு அடிக்கிறீங்க? ஏட்டா எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே வந்து வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவன் நமக்கு பிரச்சனையா இருக்க கூடாதுன்னா அவன் டூல்ஸ் எல்லாத்தையுமே நாம உடைச்சிடணும். அப்ப எதுக்கு இதை மட்டும் உடைக்கணும்? அவன் வீட்டுல போய் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுறலாம். ஓகே, நல்ல ஐடியாவா? தனித்தனியா போலாம். இங்க என்ன இருக்கு? ரைட். என்னோட டூல்ஸ் எல்லாமே போச்சாடா. நான் புதுசா வாங்கின செயின்ஸா முதற்கொண்டு எல்லாமே நாசமா போச்சு. அடே கரடி பசங்களா, இந்த வாட்டி நான் உங்களை நிச்சயமா சும்மா விட மாட்டேன்டா. அவனோட டூல்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிட்டோம். இப்போ அந்த லோகருக்கு கோட்டை விட்டு போயிருவானோடோ தெரியல. ஆனா என்னதான் அவன் டூல்ஸ் இல்லனாலும் ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணுவான். நீ வேணா பாரு. கம் ஆன். ஓகே. ஐயோ. என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? இதோட அட்டகாசமான விஷயம். என்னோட மான்ஸ்டர் செயின்ஸா. மான்ஸ்டர் செயின்ஸாவா? ஹேய், டேய் அண்ணாவே, நம்ம பேசுறது கேட்டுட்டோம். ஓடிடு. எஸ்கேப் ஆகிறீங்களாடா? சொன்னாலாம் கேட்க மாட்டீங்களா? அப்ப என்னோட சுயரூபத்தை நான் உங்களுக்கு காட்டிடுறேன்டா. தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப இத வச்சு ஒரு டெஸ்டிங்க போட்டுருவோமா? வீட்டை விட்டுடு. வேட கொஞ்சம் பொறுமையா தம்பி. சிறுசா இருந்தாலும் கோவம் கடுசா இருக்குடோ. சரி, இன்னைக்கு இந்த மரத்தை வெட்டுவோம். என்ன வெட்டு வெட்டுன்னு கேக்குற மாதிரியே இருக்கு. லோகர்விக், என்ன தைரியம் இருந்தா திரும்ப வந்திருப்ப. ஓ, நீங்க தானடா? ஏன்டா நான் எங்க போனாலும் கூடவே வந்துடுறீங்க? அடைய புது டூல கொஞ்சம் பாக்குறீங்களாடா? டேய் அண்ணா, அவன் கையில ஏதோ பெருசா வச்சிருக்கான்டா. ஓகே, நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்போம். இப்போ இந்த புது விதமான செயின்ஸாவோட சக்தியை பாக்குறீங்களாடா? கடா, இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர்னு பாக்கலையே. வந்து பாருங்கடா. இதோட வரண்டா. ஜாக்கிரதை. ஓ ஓ ஓ, பிரபுல் ஜாக்கிரதை, அங்க இருந்து தப்பிச்சிடு. அப்படி ஓடுறா. இதுல ஒரே ஒரு கடி போதுண்டா, நீங்க துண்டு துண்டா ஆயிடுவீங்கடா. ஓடுங்கடா.
இப்ப பாருங்கடா. யா! ஓ! இதோ இத வாங்கிக்கோ. என்னத்த? ரமல் ஓடி போயிடு. பயந்துட்டீங்களடா? அந்த பயம் இருக்கணும். என்னடா அது இந்த வெட்டு வெட்டுது? ஓடாதீங்கடா. ஓடுறா மட்டும் விட்டுருவோமாடா. டேய் முட்டி வலிக்குதுடா, சொன்னா கேளுங்கடா, நில்லுங்கடா. ஸ்மோக் இந்த வெடிக்க பக்கத்துல வா, எஸ்கேப் ஆயிடலாம். என்னடா இது திடீர்னு நின்னு போயிடுச்சு? ஆட ஷாக், பவர் தீந்து போச்சா? அடுத்த வாட்டி நான் உங்களை விட மாட்டேன்டா. கொஞ்சம் விட்டு இருந்த கதை சரி வா, முடிஞ்சிருக்கும். அவன் என்ன பண்றான்னு போய் பார்க்கலாம் வா. அண்ணா டேய் இருடா, நானும் வரேன். இது போதுமே. கரெக்டா இல்லைன்னா எப்படா நான் இதுக்கு சார்ஜ் போடுவேன்? சூப்பர் ஐடியாடா விக்கு. நான் என்ன பத்தி என்னன்னு சொல்றது? என்னை விட புத்திசாலி எவனாவது இருக்கானா? கொஞ்சம் பொறுமையாடுறா கண்ணா. ப்ரோயர் லோகர் விக்கும் செயின்சாவும் திரும்பவும் வந்துட்டாங்கடோ. நம்ம சண்டை போடலாமா இல்ல ஓடி போய் ஒளியலாமா? சண்டை போடலாம் தம்பி. ஏன்னா நம்ம ஓடிட்டா அப்புறம் காட்டை யாரு பாத்துப்பா? ஆமால. டே அண்ணா பிராம்பல். பிராம்பல், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இருடா அண்ணா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ மட்டும் ஏன் தனியா கஷ்டப்படுற? வாவ், இத பார்த்தா நல்ல பிளான் மாதிரி தெரியுதுல்ல? பிராம்பல், ஆரம்பிச்சிருவோமா? அற்புதமியா. லோகர் விக். அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏடா புதுசா ஏதாச்சும் பண்ண போறீங்களாடா? இந்த இடத்துல மின்னல் தாக்காத அளவுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். அதனால இனி உனக்கு மின்னல்ல இருந்து கரண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னால இந்த சர்வர் ரீசார்ஜ் பண்ண முடியாது. எனக்கு இது பிடிக்கலடா. கொஞ்சம் இருக்குடா. வர மின்னல் எல்லாத்தையுமே அந்த பட்டம் வாங்கிக்குச்சுன்னா அப்புறம் நாம எதிர்பார்க்கிற கரண்ட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லையே. ஆனா அந்த காத்தாடியை கீழே இறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குடா. நல்ல வேலை, அது மாதிரி செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீ ஏன் என்ன மாதிரி பயப்படுவான்னு எனக்கு தெரியும் லோகர் விக். அப்படியாடா? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. என்னை யாராவது காப்பாத்துக்கோ. டாடா. குனிஞ்சிரு. அந்த பயம் இருக்கட்டும்டா. என் சா மட்டும் ரீசார்ஜ் ஆகட்டுமே, அதுக்கப்புறம் உங்களை துண்டு துண்டு ஆக்கி போடுறேன். டேய் அண்ணா, அவன் நம்ம விரிச்ச வழியில மாட்ட போறோம். ஏன் மின்னலே, என்கிட்ட வா. வான்னு சொல்றல. அட வாடாங்க. அடடா என் சா. என்ன விக்கு, ஃபுல்லா சாஞ்சானியா? லோகர் விக் பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்குடா. வா தம்பி போலாம். நான் இதோட முடிச்சுக்க மாட்டேன்டா, திரும்பவும் வருவான்டா.